Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், கற்றாழை ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஹெல்தியாக சர்க்கரை எதுவும் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கத்தாழை ஜூஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த கத்தாழை ஜூஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சருமங்களில் இந்த லைட்டாக கொப்பளமாக வருது இல்லைங்களா, அந்த மாதிரி ஹீட் கொப்பளத்துக்கு எல்லாமே இந்த கத்தாழை ஜெல் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 1 வீக்கில் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ப்ளஸ் ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா ஷைனிங்காகவும் தெரியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான கத்தாழை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே கத்தாழை யூஸ் பண்ணுறதுக்கு போது ஒரு 7-8 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த கத்தாழை வந்து கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ப்ரௌன் கலரில் அதுலேருந்து வெளியில் வந்துடும் லிக்விட் மாதிரி. அது வெளியேறினதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த கற்றாழை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ வாங்க நம்ம ஜூஸ் செய்கிறது பார்க்கலாம். அந்த கத்தாழையில் நான் எடுத்து தோலை சீவிக்கணுங்க. ஃபஸ்ட்டு அந்த ப்ரௌன் கலர் லிக்விட் மாதிரி வெளியேறிடுச்சு அப்படின்னாவே உங்கள் கற்றாழையில் வந்து அந்த வளவளப்பு தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அது வெளியேறினதுக்கப்புறம் தான் நம்ம கற்றாழை வந்து யூஸ் பண்ணணும். அது உடல் சூடை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் போக்குறதுக்கு இந்த கத்தாழை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ உடல் சூடு குறையணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 3-4 நாள் வரைக்கும் இது சாப்பிட்டோம் அப்படின்னாவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். சுத்தமாக அதோட தோல் எல்லாமே சுரண்டி எடுத்துடுங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியில் நம்ம போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம 2 பீஸ் இன்றைக்கி எடுத்துருக்கோம். அந்த பீஸையும் இன்றைக்கி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கத்தாழையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் அதை நீங்கள் கட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கலாங்க. நல்லாயிருக்கும். முடிஞ்சால் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு வெறும் கத்தாழையாக கூட சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லதுங்க. கற்றாழையில் எப்படி மோர் கூட மில்க் ஷேக் மாதிரி, இல்லை மோர் கூட பட்டர் மில்க் ஷேக் மாதிரி போடுறது, அப்புறம் தேங்காய் பாலில் எப்படி மில்க் ஷேக் மாதிரி போடலாம் கற்றாழை யூஸ் பண்ணி, கற்றாழை ஜெல் எப்படி செய்யலாம் அப்படின்றலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாங்க. பாருங்கள், நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துடணும். நீங்கள் வாஷ் பண்ணது எப்படி தெரியணும் அப்படின்னா, அந்த கற்றாழையில் இருக்கக்கூடிய வளவளப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. அந்தளவுக்கு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். 2-3 டைம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டு இப்போ நம்ம அதிலேருந்து ஜூஸ் எடுக்க போகிறோம். அடுத்ததாக கொஞ்சமாக இஞ்சிங்க. இந்த 2 பீஸ் கற்றாழைக்கு நீங்கள் ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. என்ன நம்ம இதில் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா இஞ்சி, லெமன், கற்றாழை. அதனால் இந்த 3ஓட டேஸ்ட்டும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஜூஸ் சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இஞ்சி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கற்றாழை நல்லா ஜூஸ் எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக நம்ம இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். நீங்கள் வடிகட்ட தேவையில்லை. 1-2 கற்றாழை வந்து அரைப்படாமல் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் ஜூஸ் குடிக்கும்போது அது மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. அடுத்ததாக இஞ்சி தனியாக நம்ம இஞ்சிலேருந்து ஜூஸ் வந்து நம்ம தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது குடிக்கும்போது நாராக இருக்கும், டிஸ்டர்ப் ஆகும். அதனால் நம்ம வந்து அதிலேருந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இஞ்சி சாறு எடுத்துக்கலாம் தனியாக. அதை மட்டும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக லெமன். இப்போ லெமன் ஜூஸையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஹாஃப் லெமன் விட்டிங்க அப்படின்னா போதுங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் எடுத்தாச்சு, இஞ்சி சாறும் எடுத்துட்டோம், கற்றாழை ஜூஸும் எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் இந்த பவுலில் வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இனிப்புக்கு நான் வந்து சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. தேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேன் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன்.
உங்களுக்கு அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், குடிக்கவும் நல்லாயிருக்குங்க. இதுக்கு கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ யூஸ் பண்ணுறதோட தேன் யூஸ் பண்ணி நம்ம குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேன் பார்த்திங்கன்னா சுத்தமான தேனாக இருந்ததுன்னா நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து இதில் கரைஞ்சிடாது. கொஞ்சம் பீட் பண்ணிங்க அப்படின்னா தான் கரையும் உங்களுக்கு. தேன் வந்து உங்கள் ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட கற்றாழை ஜூஸ் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது மாதிரி ஹெல்த்தியாக வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபிஸ் தெரிஞ்சது அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ மூலிமா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம தெரியப்படுத்தலாம். இந்த கற்றாழை ஜூஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.